நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எழுறது சீக்கிரமாக எழுந்தாலும் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் லேட்டாக செஞ்சு தான்ப்பா சாப்பிடுவோம். காலையிலே எங்கள் மாமியார் எழுந்து வடகம் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இட்லி சாம்பார் சட்னி வச்சாச்சு. வீட்டுக்குன்னு போனாவே எப்போவுமே மோர் இருக்கும், நாட்டு மாட்டு மோர். சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கடைஞ்சி வச்சுட்டு அப்படியே இருந்தாச்சு. ஒரு 3 மணிக்கெலாம் இன்றைக்கி பார்த்திங்களான்னா மழை, நல்ல மழைன்னா காற்று, அதிகமான காற்று, காற்றோடு சேர்ந்து மழை. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரமாக அப்படியே தோட்டத்து பக்கம் போனோம். ஏன்னா அடித்த காற்றுக்கு அவ்வளோ மாங்காய் கீழே விழுந்துருந்தது. சரின்னு சொல்லிட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போய் பார்த்தாக்கா லெமனும் அவ்வளோ லெமனு கீழே இருந்தது. அதெல்லாம் பிறக்கியாச்சு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் லெமனெல்லாம் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். இங்கே சும்மா தான்ப்பா இருக்குது, யாரோ வர்ற போகிறவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. லெமனுன்னா அவ்வளோ அழகா பாருங்கள், எல்லாம் நல்லா பழுத்த லெமனு. சிட்டியில் நல்லா பழுத்த லெமனே 8, 9, 10 ரூபா வரையும் விற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் பிறக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா இளநீ வெட்டியாச்சு. ஊருக்கு போனாவே எப்பவுமே இளநீ குடிக்காமல் வர்றது கிடையாது. தேங்காய் எல்லாமே பாருங்கள் மரத்துலேருந்து எடுத்து எங்கள் மாமனார் எல்லாம் அங்கங்கே போட்டிருந்தாரு, இன்னும் விற்கலை. சரின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு சாயந்தரம் ஆகிடுச்சி. மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு லேட்டாக தான்ப்பா வீட்டுக்கு வர்றது. வீட்டில் மட்டும் என்ன பண்ணுறோம், சும்மா தான் இருக்கிறோம். சரின்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாலை கறந்து எடுத்துகிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பியாச்சுப்பா.